பிரைஸ் தி லார்ட். யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் கொடுத்தது ஒரு பலவர்ண அங்கிங்க. அந்த பலவர்ண அங்கிய பார்த்து அவன் கூட பிறந்த சகோதரர்கள் கூட அவன் மேல பொறாமப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவனுடைய கனவுகளை குழி தோண்டி புதைச்சு அவனை க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆனா அந்த பரலோக தகப்பனும் அவனுக்கு வச்சிருந்தது ஒரு ராஜவஸ்திரம். அந்த ராஜவஸ்திரத்தை ஒருத்தனாலும் நெருங்க கூட முடியலன்னா பாத்துக்கோங்களேன். சங்கீதம் 113:7-8 சொல்லுது, அவர் சிறியவனை புழுதியில் நின்று தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்களால நீங்க தூஷிக்கப்படுறீங்களா? அற்பமா எண்ணப்படுறீங்களா? உங்களுடைய கனவுகளுக்கு அவங்க ஒரு தடையா இருக்கிறாங்களா? நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஏற்ற காலத்துல அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அவங்க கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பாரு. பலவர்ண அங்கி உறிஞ்சு போடப்பட்டாலும் ராஜவஸ்திரம் என்னைக்கும் அழியவே இல்லைங்க. யோசேப்புக்குரிய ராஜவஸ்திரம் அவனுக்கு ஏற்ற வேலையில அவன் கைக்கு வந்துச்சு. இன்னைக்கும் இதே போல ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை நம்பி பொறுமையோடு அவருடைய வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக நாம காத்திருப்போம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள் ஏற்ற வேளையில நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். God bless you.